அதோட கான்ட்ராக்டில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேனல் பிஸ்னஸ் ஹெட் முடிவெடுத்து அந்த ரிலீஸ் நடக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் தள்ளி வச்சு கூட ரிலீஸ் பண்ணுவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே பண்ணுவோம். 8 வாரன்றது 2 மாதம் தானே, அது பிரச்சனை கிடையாது. அது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது வந்து தியேட்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணுறது, அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. கௌசிக் சார், சோசியல் மீடியாவில் 2-3 நாள் ஓடிட்டு இருக்கு. ஜீக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக விஜய் சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, தமிழ் புத்தாண்டுக்கு வருது அப்படின்னு. அது உண்மையா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி பேட்டி எதுவும் நடக்கல. அதனால புத்தாண்டு அன்னைக்கு பார்ப்போமே, வந்ததுன்னா பார்ப்போம், வரலன்னா பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். சார் கௌசிக் சார், அது மாதிரி டேரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க அந்த ஸ்கிரிப்ட் கதை கேட்கும்போது சொல்லக்கூடாது ஒரு அழகான ஹீரோயின் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டாங்க, எல்லாரும் எப்படி கொண்டு போயிருவாங்க, எப்படி உள்ள குழப்பீங்க இல்லைண்ணே, அதான் அமையுது. ஆனா அதை தாண்டி வந்து இப்ப அதுதான் நிக்குது. அது கொஞ்சம் சிம்பத்தியா வந்து மக்கள் பாக்குற மாதிரி இருக்கு. நமக்கு கொஞ்சம் அதுல ஒரு செல்ஃபிஷா தான் இருக்கு. அதனால அந்த அளவு கதைக்கலாம் அப்படின்னா மேக்சிமம் டைரக்டரோட ஆர்டிஸ்டா தான் இருப்பேன். இப்ப நான் நடிச்சோட என் கூட எனக்கு ஃபேரா யார் நடிக்கிறாங்கன்னு இதுவரையும் நான் எந்த படத்துலையுமே கேட்டதில்லை. மிடில் கிளாஸ்ல கூட கேட்டதில்லை. நான் நடிக்கும் போது அதுக்கு பிறகு அவங்களா தான் சொன்னாங்க இது மாதிரி இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் யாராக தான் நான் நமக்கு தேவை நடிக்கலாம், அதுதான். ஓகே கௌசிக் சார், அப்புறம் முனிஷ்காந்த் சார், அவங்க 2 பேருக்கும் தான் இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் புதுசாக ஜெயிச்சு வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஓடிடிலையும் வெப்சீரிஸ்லையும் நடிக்கக்கூடாது நடிகர்கள் சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சார், கௌசிக் சார் அண்டு முனிஷ்காந்த்? அதாவது ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிடிக்கு அவங்க வந்து டேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நடிக்கவே கூடாது அப்படின்றது வந்து ஒரு நடிகனா எங்கே நடிக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்க வேண்டியது அந்த நடிகனோட உரிமை. அதை நம்ம தடுக்கவே முடியாது. ஆனால் அவங்க ஏற்கனவே சினிமா கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு இங்கே வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே கொடுக்கணும் அப்படின்னும் போது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேட்டை வச்சு நாங்கள் எடுத்துப்போம். எப்போ நம்ம வந்து இப்போ சீரியல்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டு, ஓடிடினா ஓடிடி ஆர்டிஸ்ட்டு, ஃபிலிம்னா ஃபிலிம் ஆர்டிஸ்ட்னு நம்ம வந்து பிரிவு பண்ணவே முடியாது. எப்படி அமீன் சொல்கிறாரோ பவுண்ட்ரிஸில் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு, கலைக்கும் பவுண்ட்ரியே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நான் ரொம்ப ரொம்ப நண்பறேன். அதனால தான். முனிஷ்காந்த் சார், விட மாட்டீங்களா? அதே கொஸ்டின் தான். என்னன்னா வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பிறகு சில டேட் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை, அது நான் முதல் மேனேஜரை கேட்க முடிவு பண்ணிடுவேன். என்னன்னா நீங்க கேட்குற அளவுக்கு எனக்கு தயாரிப்பு அந்த அளவு நான் உள்ள போனதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் பக்கத்தில் வந்து யூனிட் வண்டிலாம் நிற்கும், விரல வண்டி எண்ணிடலாம். இந்த ஓடிடி வெப் சீரிஸ் வந்த பிறகு நான் அதே 4 மணிக்கு தான் போனேன். அவ்வளோ வண்டி நிற்குது, அவ்வளோ பேருக்கு வேலை இருக்கு, அவ்வளோ பேருக்கு இது இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் பெரியவங்க அவங்களவா பார்த்து சமரசமாக பேசி எல்லா வேலையும் நல்லா நடந்தா சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் மேனேஜர்கிட்ட கேட்டு எது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். என்ன சொல்ல வரீங்க? இல்ல அதுதான் சொல்லல. ஆக்சுவலா ஐ டோன்ட் பிலீவ் இன் பார்டர்ஸ். அது நாம போட்டது. ஆக்சுவலா ஐ டோன்ட் பிலீவ் லைக் எனக்கு அதுல எந்த இதுவும் இல்லை. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இந்தியா, பாகிஸ்தான் அது மாதிரி நான் எதுலையும் பிலீவ் பண்ணல. ஸோ நான் ஸ்டோரி யோசிக்கும் போதும் அப்படி யோசிக்கல. ஆக்சுவலா அவங்க எதுக்கு 2 பேர் கேரளாவில் இருக்கு, இவங்க 2 பேர் எதுக்கு தமிழ்ல இருக்கு, அப்படி இல்லை. ஆக்சுவலா இது ஒரு நாடு, ஊரு, லைக் மனுஷங்க தான் எல்லாருமே. ஸோ வென் இட்ஸ் அ கம்யூனிட்டி எல்லா டைப் ஆஃப் ஆட்காருமே இருக்குன்னு நான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலா என்னோட கேள்வி வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. நீங்க ஒரு மலையாளி பேச்சு அந்த மாதிரி யாருமே கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா. நோ, ஐ டோன்ட் திங்க் சோ. முனிஷ்காந்த் சார், நான் சப்ஜெக்ட் தூக்கிட்டாலும் அவர் தான் பொறுப்பு. அந்த காசை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட், செகண்ட் 4 எபிசோட் கொஞ்சம் சர்க்கஸா இருந்தது. சர்க்கஸ்ங்கிற பேருக்காகவே அப்படி வச்சிருந்தீங்களோ? அது அது ஆக்சுவலா லைக் அது எனக்கு என்ன சொல்றதுன்னு ஆக்சுவலா இதுக்கு ஜெயிலர் சார் ஷர்ட்டை போடுறது
என்னை பொறுத்த வரைக்கும் நான் இமேஜின் பண்ணும்போது அவர் ஷர்ட் போடாமல் இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அந்த கூட்டத்திலே அவர் தான் தனியாளாக இருக்காங்க. ஸோ பாக்கி எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்காங்க, பட் அவர் மட்டும்தான் ஷர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஹெட்டாக இருக்கிற ஆளுக்கு அந்த யூனிஃபார்மிட்டி இல்லை. அவர் வேற ஒரு ஆள் மாதிரி அந்த ஜெயில வேற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேற பிரச்சனை. ஸோ அதனால தான் அவருக்கு தனியாக ஒரு ஷர்ட்டு வைக்கணும்னு நானும் டிஓபியும் அது விஷுவலி அப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் அந்த ஒரு ஷர்ட்டோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே நீங்கள் லைக் வாட் யூ ரிசீவ் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் எனக்கு சொல்ல முடியும். தேங்க்யூ. அதே மாதிரி டேரக்டர் சார் அந்த ஹீரோயினோட உங்கள்கிட்ட தான் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி மாதிரியே அந்த கல்வியோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ பேர் மலையாளிஸ் வந்திருக்கீங்க, ஆனால் அதை திருடிய மலையாளிஸாகவே காமிச்சிருக்கீங்களே, இது உங்கள் ஊரில் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஏன்னா ஒருத்தரை காமிச்சு ஒருத்தர் தமிழராவோ இல்லை வேற ஒரு மொழிக்காரராவோ காமிச்சிருக்கலாம். ஏன் 2 பேருமே இப்போ இதே ஒரு தமிழ் டைரக்டர் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மலையாள இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குன்னு யோசிங்க, சொல்லுங்க பதில். அதில் முதல்ல காட்டுற 2 திருடனுங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு லைக் I don't believe in boundaries actually. I don't believe in boundaries, so that's my justification. I don't believe in countries, I don't believe in states, I don't believe in anything like that. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்தால் தான் I don't care actually. நீங்கள் சொன்னீங்க 2 ஆக்சுவலாக இது எழுதும்போது இரான்ல வார் இல்லை 2024, அதுக்கப்புறம் தான் இது வந்துருச்சு. ஐ திங்க் நான் எழுதியதே பலிச்சிட்டது லைக் எழுதியது அப்படியே வந்திருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நான் அதை பார்த்து எழுதலை. ஆக்சுவலாக அடுத்து இந்த புத்தகம் மேட்டரில் அது கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருக்கலாமே, காமெடியாக சொன்ன மாதிரி கொஞ்சம் வச்சு புத்தகத்தில் இப்போது சிறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும், ரத்ன பலமாக இருக்கும். அது ஒரு நல்ல வசனங்களை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் தான் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்லாம் ரைட்டர் அப்படின்ற மாதிரி கடைசியாக கொஞ்சம் காமெடியாக சொல்லிட்டீங்க. அது ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்கு எனக்கு. நான் புக்கு படிக்கிறது காமெடியாக ஆக்சுவலாக சொல்ல வரல. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் மட்டும்தான் காமெடி. ஆக்சுவலாக லைக் புக்கு படிக்கிற விஷயம் எப்போவுமே நல்லது தான். அது நான் எந்த டைமில் லைக் ஆக்சுவலாக நான் நிறைய லைக் ஐ ரியலி லைக் டு ரீட். ஸோ அதில் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா பேசிக்காக அந்த கேரக்டர் மட்டும்தான் காமெடியாக இருக்கும். அவர் சொல்கிறது ஆக்சுவலாக உண்மை தான். ஆனால் நம்ம எப்போதுமே சினிமாவில் யாரோட ரியாக்ஷனுக்கு மியூசிக் போடுறாங்களோ யாரோட ரியாக்ஷனில் காமெடியாக தெரியல. அர்ஜுன அந்த கேரக்டரை இவருக்கு ஆப்போசிட் நிற்கிற அர்ஜுனையா இல்லை அதுக்கு பக்கத்தில் நிற்கிற ஆளை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்கிறது காமெடியாக தெரியல. ஆக்சுவலாக நான் அது காமெடியாக லைக் சொல்கிற அந்த வார்த்தைகள் இல்லை. ஆக்சுவலாக அவர் சொல்கிறது சீரியஸ் தான். ஆனால் இந்த ஸ்டோரியில் இந்த சுச்சுவேஷனில் அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அது ஆக்சுவலாக ஹியூமராக வரும். ஆக்சுவலாக புக்கு படிக்கிறது இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை. புக்கு படிக்கிற ஒரு பழக்கம் இவருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஆக்சுவலாக இந்த ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ அந்த ஒரு மேட்ரு மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக லைக் புக்கு படிக்கிறதோ இல்லை புக்கை பற்றி சொல்கிறதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஸ்டோரியில் இந்த கேரக்டருக்கு இப்படி தான் கோக்கினஸ் இருக்குது, அதனால மட்டும்தான் அவர் அப்படி சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் இந்த ஜெயிலில் இருந்து எது வேணாலும் காணாமல் போனதாக நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்துருக்கலாம். எப்படி அந்த கண்ணகி அப்படின்ற ஒரு விஷயம், கண்ணகி கோயிலுக்கான காணிக்கை அப்படின்றது எப்படி எடுத்தீங்க? ரொம்ப நல்லா இருந்தது அது. தேங்க்யூ. ஆக்சுவலாக இதில் முதல்ல நான் இந்த ஸ்டோரி நானும் ஆகாஷு. ஸோ இது தமிழில் சேஞ்ச் பண்ணும்போது இது எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி ஒரு 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 க்ரைசிஸ் வந்துடுச்சு. இது எங்கே கொண்டு போய் வைக்கலாம்? பேசிக்காக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ லைக் இது கொஞ்சம் ரூரலான ஸ்டோரி. அப்போது இது கொண்டு போய் லைக் ஏதாவது ஒரு ஊரில் வச்சுட்டேன்னா ரொம்ப லைக் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ கன்விக்ஷனாக எனக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது வந்து ஒரு பார்டர் டவுனில் தான் வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குமுளி ஒரு பொள்ளாச்சி ஒரு நாகர்கோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்டர் டவுனில், கேரளா தமிழ்நாடு பார்டர் டவுனில் ஸோ கல்ச்சரெலாம் நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டர் டவுனில் ஒரு ஃபிக்ஷனல் டவுனில் வைக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக குமுளியில் நான் ஜஸ்ட் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஆக்சுவல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்தாங்க. மதுரையிலிருந்து கண்ணகி அது மதுரை எல்லாமே எரிச்சிட்டு வந்து உட்கார்ற மாதிரி அங்கே ஒரு அங்கே லைக் குமுளியில் வந்துட்டு அந்த கோவிலோட பேர் மங்களாதேவி அம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்காங்க. வருஷத்துல ஒரு தடவை தான் அங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த கோவிலுக்குள்ளே போக முடியும். ஸோ நான் அந்த ஸ்டோரி ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அப்போது ஐ தாட் ஓகே இது ரொம்ப ரூட்டடாக இருக்குது, நம்ம கதையில் மேட்ச் ஆக மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் அது லைக் ஐ திங்க்
இந்த ஸ்டோரியில அந்த தேவியோட ப்ரெசன்ஸ் இல்லை அந்த மாதிரி லைக் அது நம்ம பிளான் பண்ணல. லைக் ஆக்சுவலி அந்த ஒரு லொக்கேஷன் கீழே போகும்போது நான் அந்த கதை கேட்கும்போது ஆக்சுவலாக இது என்னோட ஸ்டோரியில ரொம்ப ஃபிட் ஆகும்னு நினச்சி தான் இந்த ஒரு எலமெண்ட் எப்படி கொண்டு வந்துருச்சு. ஸோ அதுதான் அப்படிதான் எனக்கு அந்த கதை கிடைச்சிச்சு.